இனிமேல் வந்து பச்சை வாழையில் கூட நீங்கள் வந்து சிப்ஸு போடலாங்க. கடையில் விற்கிற சிப்ஸை வந்து ஓவர் ரேட் இல்லையா, அதனால் பச்சை வாழைக்காய் வாங்கிக்கிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அதை வந்து இந்த வீட்டில் வந்து காயெலாம் வந்து சுரண்டத்துக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, ஒரு சின்னதாக இதுதாங்க. இதில் அழகாக சுரண்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக வரும். இது மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு. இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு செமையான சிப்ஸு ரெடிங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வேறு லெவலில் இருக்குது சிப்ஸு. ஓகேங்களா, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மொறுன்னு செமையான சிப்ஸுங்க. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பச்சை வாழைக்காய் சிப்ஸு இதை வந்து யாரும் ட்ரை பண்ணதில்லை. கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ், அதில் தான் வந்து சிப்ஸு போடுவாங்க. பச்சை வாழையிலையும் சூப்பராக இருக்குது. மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா காயாக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் பல ஸ்டேஜில் அறுத்துட்டு போகிறீங்க. நல்லா காயாக இருக்கணும். அறுத்து போட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா சிப்ஸு சூப்பராக இருக்குது. இதிலே வந்து நீங்கள் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக போட்டிங்கனாக்கில் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாவக்காய் சிப்ஸு சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது சிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை வாழையில் இது வந்து யாரும் போட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. கடையில் வந்து ஓவர் ரேட்டு. அதனால் நீங்களே வீட்டில் பச்சை வாழைக்காய் இருந்தால் போட்டு சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.